இந்த மாமி கோதானம் பண்ணலாமா காசியில போயின்னு கேட்டா. கோதானம் எங்க வேணாலும் பண்ணலாம், ரொம்ப ஸ்லாக்கியம். உத்தமமான க்ஷேத்திரத்திலே உத்தமமான புண்ணிய காலத்துல கிரகண புண்ணிய காலத்தை ஒட்டி போறா. சத்பாத்திரத்துல பசுமாட்டை தானம் பண்ணினா அனந்தமான பலன் உண்டு. நல்ல சத்பாத்திரமா பார்த்து இந்த பசுமாட்டுக்கு அலங்காரம்லாம் பண்ணி தானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. வெறும் பசுமாட்டை கொடுக்கப்படாது. இந்த கொம்புல கால் குழம்புல வெள்ளி சொர்ணம் நவரத்னங்கள்லாம் போட்டு அதுக்கெல்லாம் வஸ்திரங்கள்லாம் சாத்தி அப்படி அலங்காரம் பண்ணி அதுக்கான பராமரிக்கிறதுக்கான தொகையும் அவனுக்கு கொடுத்து சத்பாத்திரமாக கோதானம் பண்ணினா அனந்தமான பலன் கிடைக்கும், சர்வஸ்ரேயஸும் ஏற்படும். அவ்வளவுதானே? கேட்கணுமா இல்லையா? இந்த சத்சங்கத்தில் கலந்து அத்தனை பேருக்கும் பகவான் ஸ்ரீ சீதாராமருடைய கிருபை பூர்ணமாக உண்டாகட்டும். தொடர்ந்து இதே மாதிரி சத்சங்கம் ஒவ்வொரு மாசமும் நடக்கிறது. வைதிக ஸ்ரீ சார்பாக எல்லாரும் கலந்துண்டு சர்வஸ்ரேயஸையும் அடையணும். ஏதாவது சம்சயம் இருந்தாலும் நிவர்த்தி பண்ணிக்கலாம். பகவான் சர்வ மங்களமும் கொடுக்கட்டும். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம.